புலன் இயக்கங்கள், மன உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது அமைதி ஏற்பட்டோம்னா டக்குன்னு நம்ம தூங்கிடுறோம். பல விஷயங்கள் நமக்கு நேருக்கு நேரா பார்க்க ஆரம்பிக்கும். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது நமக்கு முதல்ல ஒரு சங்கடமான சூழ்நிலை வரும். மனதினுடைய குழப்பத்தோடும், எண்ணத்தோடும் நம்ம ரொம்ப தொடர்ந்து பயணிக்கும்போது அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எனக்கு தியானம் பண்ணலன்னா பரவால்ல. தியானம் செய்தால் எனக்கு உடல்லாம் ரொம்ப ஏதோ கனமா இருக்கு. தியானம் பண்ணி முடிச்சோனே எனக்கு சோர்வா இருக்கிறது மாரி இருக்கு. தியானத்துல உட்கார்ந்தாலே கை, கால் வலி, எல்லா வலியும் தெரிய வருது. அப்படின்னு நம்ம எல்லாருமே சிலர் சொல்றாங்க. பொதுவாக தியானத்தின் போது நமக்கு நம்மை நாம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அதுவரையும் நம்ம கவனிக்கல. நம்ம மனதினுடைய குழப்பங்களோட, அந்த எண்ணங்களோட நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மனதினுடைய குழப்பத்தோடும், எண்ணத்தோடும் நம்ம ரொம்ப தொடர்ந்து பயணிக்கும்போது, நமக்கு அந்த தியானம் என்பது ஒரு சரியாக சித்திப்பதில்ல. நம்ம உடனே நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த குழப்பத்தோட போறதுனால நம்முடைய உடல்ல என்ன நடக்குது, மனசுல என்ன நடக்குதுன்னு நம்ம கவனிக்காம இருக்கோம். நம்ம மயக்கத்துல இருக்கிறோம். அந்த மயக்கத்துல இருக்கிறதுனால நம்முடைய உடல், மனதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் முதலாக தியானத்துல உட்காரும்போது, உங்களுக்கு உடலை பற்றி நீங்கள் கவனிக்கத் தொடங்குகிறீர்கள். உங்களுடைய மனதை பற்றி நீங்கள் பார்க்க தொடங்குறீங்க. இப்படி உடலை பற்றியும், மனதை பற்றியும் பார்க்கும்போது, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தெரிய வரும். உடல் ரொம்ப இறுக்கமா இருக்கிறது தெரிய வரும். உடல் பாடி பெயினா இருக்கிறது தெரிய வரும். உடல் மனசுல குழப்பங்களும், கவலைகளும் நெறைய இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களை மனம் சிந்தித்துக் கொண்டிருப்பது போன்ற பல விஷயங்கள் நமக்கு நேருக்கு நேரா பார்க்க ஆரம்பிக்கும். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது நமக்கு முதல்ல ஒரு சங்கடமான சூழ்நிலை வரும். எப்பவுமே ஒரு குழப்பத்திற்கு பின்பு கண்டிப்பாக ஒரு தெளிவான நிலை இயற்கையாகவே வரும். குழப்பம் தான் தெளிவான நிலைக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும். நாம் ஒரு உயர்ந்த செந்தாமரை பூவை எல்லாரும் விரும்புகிறோம். உயர்ந்த ஒரு பூ அத பார்க்குறோம். ஆனால் சேற்றிலிருந்து தான் செந்தாமரை வளர முடியும். அடிப்படையில இவ்வளவு குழப்பங்களும், கவலைகளும் கொண்ட ஒரு மனிதன் தியானம் செய்யும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டு படிப்படியாக அவன் ஒரு தாமரையாக, பூவாக பரிணமிக்கிறான். அந்த பூ எடுத்த எடுப்பிலே பூவாக வருவதில்லை. அது சேற்றிலிருந்து தான் சக்தியை எடுத்துக்கொண்டு பூவாக மலர்கிறது. அதேபோல நாம் தியானத்தின் போது நம்மையும், நம்முடைய உடலையும், சூழ்நிலையும் நம்ம உன்னிப்பாக, அமைதியாக கவனிக்கத் தொடங்கும்போது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு நன்கு தெரிய வர ஆரம்பிச்சுரும். பொதுவாகவே நீங்க தியானத்தின் போது மனதோடு போராடிக் கொண்டிருப்பதனால, நம்முடைய மனமானது தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால, இயற்கையாகவே நம்ம உடல அங்கங்க இறுக்க ஆரம்பிச்சுரும். டைட்டா ஆக்க ஆரம்பிச்சுரும். அப்படி உடல் இறுக்கிய நிலையில நம்ம இருக்கும்போது, நம்ம உடல் நமக்கு அது ஒரு இறுக்கமாயிரும். பிளட்லாம் ஓடுமா, ஓடாதுன்னே தெரியாது. அங்கங்க நமக்கு பிளட்லாம் நிக்க ஆரம்பிச்சுரும். அவ்வளோ டைட்டா உட்காருவோம். அப்போ உட்காரும்போதே நம்முடைய பொசிஷன 90 டிகிரில நல்ல நேரா உட்காந்துக்கிட்டு, ஒரு உயரமான இடத்துல இருந்துட்டு கால கொஞ்சம் ஸ்லோப்பா வச்சு, அப்படி வச்சீங்கன்னா, பிளட் எங்கேயுமே டைட் ஆகாத அளவு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. உட்காரக்கூடிய நிலைகளை நம்ம கவனமா மாத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம உடல இறுக்கமா இருக்கான்னு அவ்வப்போது நீங்க தியானத்தின் போது கன்ஃபர்மேஷன் பண்ணணும். தலையிலேருந்து பாதம் வர உடல கவனிச்சு பார்க்குறீங்க. உடலினுடைய எந்த பகுதியிலும் இறுக்கம் இல்ல அப்படிங்கிறத உணர்ந்து கண்டுபிடிக்கணும். இப்ப 2வது கவனிக்க வேண்டியது மனம். மனதில நீங்க ஆட்டோ சஜஷன் பண்ணிக்கணும். என்னுடைய மனமானது தளர்வா, ஓய்வா இருக்குது. எனக்கு எந்த இறுக்கங்களும் இல்ல. எனக்கு அடைய வேண்டியதும் ஒண்ணும் இல்ல. நான் தேடுறதுக்கும் ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கணும். உண்மையிலே தியானத்தில அடையிறதுக்கும் ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே நம்ம எதையும் தேடல அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்து மைண்டுக்கு குடுத்துட்டோம்னா, கொஞ்சம் மைண்ட் என்ன செய்யும்? அமைதியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம தியானத்தில எல்லாருமே கண்ண மூடி உட்கார்ந்தோனே அப்படியே தூங்கிருவோம். ஏன்னா, நம்ம அமைதிய லேசா டச் பண்ணோனே தூங்கி பழகியிருக்கோம். காலையிலேருந்து மாலை வரை நம்ம கடுமையாக வேலை பார்த்து, சிந்தித்து, பேசி எனர்ஜி நெறைய லாஸ் பண்ணிருவோம். புலன் இயக்கங்கள், மன உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்போது அமைதி ஏற்பட்டோனே டக்குன்னு நம்ம தூங்கிர்றோம். அந்த பழக்கமானது உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது கூட அப்படி கண்ண மூடி கொஞ்ச நேரத்தில மூச்ச கவனிச்சாலோ, ஏதோ ஒண்ண பண்ணாலோ, உடனடியாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு தூக்கம் டக்குன்னு இப்படி ஒரு கட்டாயி வருது. அந்த தூக்கம் நம்ம பழக்கத்தினால வருது. விழிப்புணர்வோட இருக்கிறேன். இந்த உடல் தூங்குகிறது என்பதை நான் கவனிக்கிறேன்னீங்கன்னா, அந்த தூக்கமே மிகப்பெரிய ஒரு தியானமாக மாற ஆரம்பிக்கும். நம்ம பெரும்பாலும் தியானத்த எதிலிருந்து தொடங்குறதுன்னு எல்லாரும் கேட்போம். மூச்சை கவனிப்பது தான் மிக சிறந்த ஒரு பயிற்சி. நம்ம தளர்வா, ஓய்வாக உட்கார்ந்து கொண்டு இயற்கையாக செல்லக்கூடிய மூச்சின் போக்குவரத்தை எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பயிற்சி தான் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அதன் பிறகு நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கிறது நமக்கு எப்படி "சொல்லுகச் சொல்லீர் பயனுடைய சொல்லற்கச் சொல்லீர் பயனிலாதா சொல்" என்று வள்ளுவர் சொல்றார். நம்ம எமக்கோ மற்றவர்களுக்கோ தேவைப்படும்னா பேசணும். இல்லைன்னா பேசவே கூடாதுன்னு சொல்றது மாரி, நம்ம அந்த வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அன்வான்டடா பேசுறத நம்ம குறைக்க ஆரம்பிக்கும்போது, தியானம் நமக்கு நல்ல டீப்பாக வர ஆரம்பிச்சுரும். நம்ம மௌனமா அதிகமா இருக்கிறது, தேவைப்பட்டா மட்டும் பேசுறது, தேவையில்லாத போது அமைதியா நமக்குள் இருக்கக்கூடிய
அமைதியோ, அந்த குழப்பத்தையோ என்ன இருக்குதோ அத விழிப்புணர்வோட எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் பொறுமையாக கண்காணித்துக் கொண்டே வருவது. எப்படி ஒரு நல்ல கண்காணிக்கக்கூடிய இடத்துல ஒரு திருடன் வர முடியாதோ, நல்ல கவனமா கண்காணிப்போட இருக்கும்போது, நம்முடைய மன உணர்வுகள் தேவையில்லாம எழுறுதலும்போது எச்சரிக்கையா இருக்கலாம். அது மனமானது அதனுடைய இயல்பு இருந்து கொண்டே இருப்பது. நம்ம விழிப்புணர்வோட அத கவனிச்சு நோட் பண்ணிட்டே இருந்தோம்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வீரியம் குறைஞ்சிரும். ஆகவே இது போன்ற சூழ்நிலைகள் தான் நமக்கு தியானத்துல ரொம்ப டீப்பா போறதுக்கு மிகவும் உதவி செய்யும். அதனால தியானத்துல நமக்கு சோர்வு அதிகமா இருக்கு, பாடியில ரொம்ப இறுக்கமா இருக்குது அப்படின்னா, இது போன்ற நிலைகளை எல்லாம் நீங்க கருத்தில் கொண்டீர்கள் என்றால், தியானத்துல இன்னும் ஆழ்ந்து நீங்க செல்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.